ரத்தம் உறையும் குருக்ஷேத்திர போரின் இறுதி கட்டம். 18ஆம் நாள். எங்கு திரும்பினாலும் பிணக்குவியல்கள், ஆயுதங்களின் சப்தமும் வீரர்களின் மரண ஓலங்களும் ஓய்ந்து போர்க்களத்தில் ஒரு பயங்கரமான மயான அமைதி நிலவியது. பீமனுக்கும் துரியோதனனுக்கும் நடந்த அந்த கோரமான கதாயுத யுத்தத்தில் துரியோதனனின் தொடைகள் பிளக்கப்பட்டன. நேற்றைய சக்கரவர்த்தி இன்று குற்றுயிரும் குலையுயிருமாக புழுதியில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து கிடக்கிறான். அதர்மத்தின் மொத்த உருவமான அவனுக்கு காலம் அளித்த கொடூரமான பரிசு அது. மரணத்தின் வாடை வீசும் இந்த இரத்த களரியில்தான் உயிரை காக்கும் ஒரு மாபெரும் தெய்வீக அற்புதமும் நிகழ்ந்தது. ஆம், ஒரு தாயின் கருவில் வளர்ந்து கொண்டிருந்த சிசுவை அழிக்க ஒரு கொடிய அஸ்திரம் பாய்ந்து வந்த போது சாட்சாத் அந்த கடவுளே தன் திருக்கரங்களால் அந்த சிசுவை ஏந்தி காப்பாற்றினார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? மகாபாரத போரில் நடந்த அந்த சிலிர்ப்பூட்டும் சம்பவத்திற்கும் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கும் உள்ள நெகிழ்ச்சியான தொடர்பும் தான் இந்த கதை. வீடியோவை இறுதி வரை பாருங்கள். உங்களுக்குள் ஒரு இனம் புரியாத பக்தி பரவசம் நிச்சயம் தோன்றும். கதை மீண்டும் குருக்ஷேத்திரத்திற்கு திரும்புகிறது. அப்படி ஆதரவற்ற அனாதையாய் துரியோதனன் களத்தில் கிடந்த அந்த தருணத்தில் தான் அங்கு வந்தான் அஸ்வத்தாமன். கௌரவர்களின் குருவான துரோணரின் அருமை புதல்வன். தன் அருமை நண்பன் கௌரவ சக்கரவர்த்தி குற்றுயிராய் கிடப்பதை கண்டதும் அஸ்வத்தாமனின் ரத்தம் கொதித்தது. எப்படியாவது பாண்டவர்களை பழிவாங்கு, அதுவே என் கடைசி ஆசை என்று துரியோதனன் வஞ்சத்துடன் உரைக்க அந்த மரண சாசனத்தை நிறைவேற்ற நள்ளிரவில் புறப்பட்டான் அஸ்வத்தாமன். அரக்கனை போல பாண்டவர் பாசறைக்குள் நுழைந்தவன் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த பாண்டவர்களின் பிஞ்சு குழந்தைகளை ஈவிரக்கமின்றி வெட்டி சாய்த்தான். ஆனால் பாண்டவர்கள் ஐவரும் உயிர் தப்பினர். விடிந்ததும் தங்கள் குழந்தைகள் வெட்டி கொல்லப்பட்டதைக் கண்டு பாண்டவர்கள் கதறினர். பெருங்கோபத்துடன் அஸ்வத்தாமனை தேடி கண்டுபிடித்தனர். நேருக்கு நேர் பாண்டவர்களை எதிர்கொள்ள திராணியற்ற அஸ்வத்தாமன் ஆதிபராசக்தியின் அழிக்கும் சக்தியை ஆதார மந்திரமாக்கி ஒரு தர்ப்பை புல்லை மந்திரித்து அதை சர்வநாசத்தை ஏற்படுத்தும் பிரம்மாசிரசு என்னும் கொடிய அஸ்திரமாக ஏவினான். அந்த அஸ்திரம் எஞ்சி இருந்த ஒரே ஒரு பாண்டவ வாரிசை குறிவைத்து சென்றது. அது அர்ஜுனனின் புதல்வன் அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் கற்பத்தில் வளர்ந்து கொண்டிருந்த சிசு. தன் வயிற்றில் இருக்கும் சிசுவை அழிக்க ஒரு கொடிய அஸ்திரம் பாய்ந்து வருவதை அறியாமல் உத்தரை அந்த நேரத்திலும் தன் இஷ்ட தெய்வமான காத்யாயினி தேவியை மனமுருகி பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு அந்த தேவியின் மீது எப்படி அவ்வளவு ஆழமான பக்தி வந்தது தெரியுமா? அவளுக்கும் அபிமன்யுவுக்கும் திருமணம் நடந்த அன்றே வருங்காலத்தை உணர்ந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவளுக்கு காத்யாயினி தேவியை உபாசிக்கும் மூல மந்திரத்தை உபதேசித்திருந்தார். திருமணமான குறுகிய காலத்திலேயே கணவன்